இந்த வீடியோவில் AS17 பற்றி பார்க்கலாம். செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வெவ்வேறு இடத்துல இருக்குது, இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வெவ்வேறு இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அதோட ப்ரைஸ், அதோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் மாறுபடும் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறது, அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டோட ரிப்போர்ட்டிங்கோட கான்செப்டே. ஓகே, இதில் 2 டைப் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் செக்மெண்ட், ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்ட் அப்படின்னு 2 பிரிச்சுருக்காங்க. பிஸ்னஸ் செக்மெண்ட்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து வெவ்வேறு இடத்துல இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரே சர்வீஸ் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து அவங்க கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் மாறுபடுது இல்லையா? ஸோ அதுதான் பிஸ்னஸ் செக்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபிக் செக்மெண்ட் அப்படின்னா இப்போ அதோட லொக்கேஷன் மாறுபட்டுருக்கலாம். ஒரே கார் தான். இப்போ இந்தியாவில் ஒரு கார் ரெடி பண்ணுறாங்க, அதே கார் வந்து ஃபாரினில் ரெடி பண்ணுறாங்க, அமெரிக்காவில் யூஎஸ்லேயே ரெடி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதோட வேல்யூ, அதோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து மாறுபடும் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏஸோட நோக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இந்த ஏஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏஸ் யூஸ் பண்ணி எப்படி சம்மா போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.